அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் சினிமா இதுக்கு விருதுகள் அறிவிச்சிருக்கான். எப்போ இருந்து 2016க்கு இப்போ தான் விருது கொடுக்குறான், 9 வருஷம் கழிச்சு. சரி, ஏடிஎம்கே தான் கொடுக்கல. 2021 நீங்கள் வந்தீங்களே, 5 வருஷமாக என்னத்தை எது குளிச்சிங்க, விருது கொடுத்துருக்கலாம்ல. இப்போ இந்த விருது எப்படின்னா 2016லேருந்து 2022 வரை விருது தான். என்ன இதில் வேகத்தில் போகிறாங்க பாருங்கள். அதுவும் கொடுத்தா யார்? எல்லாம் திமுககாரனுக்கு. பிரகாஷ்ராஜ் உங்களுக்கு தான் தெரியும், ஜால்ரா எப்போ பார்த்தாலும் மோடியை திட்டிக்கிட்டு இருப்பார். திமுக சேகர்பாபுவும் அவர்கள் நெருங்கிய நண்பர்கள். அவர்கிட்ட சேகர்பாபுகிட்ட சொல்லி, சேகர்பாபு இங்கே மேலிடத்தில் சொல்லி அவருக்கு ஒரு விருது. கருணாசு இப்போ திட்டினார் விஜய் திட்டினா உங்களுக்கு பூரா விருது. அவர் கருணாசு விஜயை திட்டினார், உடனே கருணாசுக்கு ஒரு விருது. அப்புறம் போஸ் வெங்கட்னு அவர் விஜயை கண்டபடி பேசியிருக்காரு, அவருக்கு ஒரு விருது. அதுக்கப்புறம் அமீர், அவரும் திமுக ஆதரவாளர், அவருக்கு ஒரு விருது. அந்த விருதையே கொலை பண்ணி விட்டாங்க பாவிங்களை. சினிமாவில் போய் அரசியல் போகலாமா? வேறு யார் ஆட்சியில் இருந்தாலும் போகாது. அது வெறும் கட்சிக்காரவங்களுக்கு பட்டம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கருணாநிதி விருது, ஈவேரா விருது, அந்த விருதை போய் கொடுங்க கட்சிக்காரவங்களுக்கு. குணச்சித்திர நடிகை விருதுன்னா நல்லா நடித்தவனுக்கு இல்லை கொடுக்கணும். அதனால் திமுகவுக்கு ஜால்ரா தட்டியவர்களுக்கும் விஜயை திட்டி பேசியவர்களுக்கும் விருது கொடுத்திருக்கிறார்கள். இது என்னென்னா சினிமா உலகுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, உனக்கு வருங்காலத்தில் சினிமா விருது எதுவும் வேணும்னா திமுகவுக்கு ஆதரவாக நீ பேச வேண்டும், எதிர்க்கட்சிக்கு எதிராக பேச வேண்டும் என்று சினிமா விருதுகளை இவங்க குடும்ப விருதுகளாக நினைத்து வேண்டியவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள்.